உங்க தலைவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அதாவது பெத்த அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடத்துல எல்லாரும் இருந்து பண்ண வேண்டியது அவ பண்ணல. சரி, மனைவி மக்களை கூட குழந்தைகளை கூட ஒரு குடும்பமா கட்டி காப்பாத்த முடியாத ஒரு மனிதர் தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துவாருன்னு நம்பி நீங்க எல்லாம் அவர் பின்னாடி போய் உயிரை விடுற அளவுக்கு போறீங்களே. ஒரு ஜாக்கிரதையா போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, உயிரை விடுற அளவுக்கு போறீங்களே. உங்களை பெத்து வளர்த்துனவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் இந்த நிகழ்ச்சியெல்லாம்? இந்த ஒரு விபத்தெல்லாம் கண்ணுல பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா நல்லா படிச்சு ஒரு வேலையில இருக்கக்கூடியவங்களுடைய பசங்களா இது கண்டிப்பா இருக்காது. கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு தாய் குளங்களுடைய அந்த அடங்காத பசங்களா தான் நீங்க எல்லாம் தெரியுறீங்க. உங்களுடைய அம்மா அப்பாவெல்லாம் நினைச்சு பாத்தீங்களா? அவங்களால இப்படி ஒரு கோலத்துல பாக்குறதுதான் அவங்கள அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்களான்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. இவங்க கட்சி நம்மளுக்கு என்னங்க நம்ம உழைச்சா சாப்பிட போறோம், வித்துதான் பிள்ளைய காப்பாத்தணும்ல, இதுக்கு பிரயோஜனம் பிள்ளைய திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால முடிஞ்சா செய்வோம். 41 பேர் செத்தவங்களே பாக்காதீங்க, இங்கதான் வந்து பாக்க போறேன். நான் பாலியாவரம் பண்ணிட்டு இருக்கேன் சார். பசங்க காலேஜ் போயிருந்தாங்க. போயிட்டு நான் 11:30 மேல நியூஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன பிறகுதான் நாங்க கேட்டா காலேஜ் போயிட்டு வந்தோம்னு தான் சொல்றாங்க. அது எப்படி வந்தாங்க என்னன்ற விவரம் தெரியல. ஆனா காலேஜ்ல 10 மணி வரைக்கும் இருந்திருக்காங்க. 10 மணிக்கு மேலதான் வெளியே வந்திருக்காங்க. 2 பசங்க ட்வின்ஸ், விக்னேஷ் குமரேஷ் 2 பேருமே ஒரே கிளாஸ், ஒரே தான், ஒரே பிகாம் தான், தேர்ட் இயர் தான் படிக்கிறாங்க. என்னங்கிட்ட சொல்லியிருக்காங்க 2 நாள் ஆகும், அதுக்கடையில ஒன்னும் சொல்ல முடியாது அப்படின்னு. 2 லட்சம் ரூபா கட்டிட்டு வித்துதான் பிள்ளைய காப்பாத்தணும்ல, இதுக்கு பிரயோஜனம் பிள்ளைய திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால முடிஞ்சா செய்வோம். இது பார்க்காம விட்டோம்னா அது பெரிய சிக்கல் இல்லையா? அதுக்காக நான் எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு படிக்க இது சேர்த்து காப்பாத்திருங்க. பரட்டுவோம், எவ்வளவோ பரட்டுறேன். ஒய்ஃபுக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ணேன், 12 லட்சம் ரூபாய் காவேரியில வச்சு பார்த்தேன், சமாளிச்சுட்டேன். அது முடியறதுக்குள்ள அடுத்து கண்டினியூவா வந்துகிட்டு இருக்கேன். அவனுக்கு படிப்பு செலவையும் பார்த்து இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப எல்லாம் கடவுள் மேல பாரத்தை போட்டு போக முடியாது. இவங்க இடக்காங்க, நான் ஆரம்பத்துல இருந்து போவாதாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க கட்சி நம்மளுக்கு என்னங்க இது பண்ணிட்டு இருக்கு? நம்ம உழைச்சா சாப்பிட போறோம், வாக்குறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்க போறாங்க. 41 பேர் செத்தவங்களே பாக்காதீங்க, இங்கதான் வந்து பாக்க போறோம். நான் கரூர்ல அப்படி கூட்டமான ஜனம், 41 பேர் வயிற்றுல இருக்கிறது குழந்தையோட சேர்த்து 42 பேர் உயிர் இறந்தத, அப்பேற்பட்ட ஒரு கோர விபத்தை, கரூர் சம்பவத்தை எம் மேல எப்படி பழி போட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்கும் போதே, அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே திரும்ப கேட்கும் போதே அப்படியே அவ்வளவு அருவருப்பா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நம்பி நீங்க எல்லாம் உங்களை காப்பாத்துவாரு, அவருதான் வரணும்னு போறீங்க பாத்தீங்களா? நீங்க எல்லாம் இப்படி ஆகிறதுக்கு காரணமே அவர்தான். ஆனாலும் உங்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. உங்களை வச்சு பயன்படுத்தி அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் இருப்பை காட்டுறதுக்காக உங்களோட உயிரெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கணுமா? சொல்லுங்க. டே பை டே டிவிக்கே பத்தி ஒரு அப்டேட் வரணும்ன்றதுக்காக உங்களோட உயிரெல்லாம் மாடா விடுவீங்க? இந்த கமாண்ட்ல போய் கசகசன்னு திட்டுற பசங்களை பத்தி எல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா எனக்கும் தம்பிகள் இருக்காங்க, தம்பிங்களுக்கு குடும்பம் இருக்கு. உங்களை எல்லாமோ தம்பிகளா பாக்குறதுனாலதான் ஒரு அக்காவா ஒரு ஆதங்கத்தோட இந்த விஷயத்த நான் சொல்றேன். உங்களோட அப்பா அம்மாவை, உங்களோட குழந்தைங்களை, உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் போய் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. உயிர் போனா திரும்ப வருமா? யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவத்தை இதெல்லாம் பார்க்கும் போதே மனசு உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டுதான் நான் பதிவு போடுறேங்க.